வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நேத்திக்கு காலையில் சமூக வலைதளங்களில் நியூஸ் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருந்தது. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லா தொகுதிகளையும் கவர் பண்ணுற மாதிரி அவருடைய பயணம் போயிட்டுருக்குது. சமீபத்தில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேரி மாதா ஆலயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாதாவினுடைய சிலைக்கு அவர் மாலை அணிவிக்கிறதுக்கு போகிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்னு சொல்லும் பொழுது அதில் ரொம்ப ஒரு சின்ன பார்ட் ஒரு 2 பேர் வந்துட்டு மறிச்சுக்கிட்டு உங்களை வந்துட்டு மாலை போட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு மணிப்பூர் கலவரத்தில் பல கிறிஸ்தவர்களை வந்துட்டு இறந்து போகிறதுக்கு, அந்த கலவரத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்தது இந்த அரசாங்கம் தானே. பல தேவாலயங்களை எரிச்சாங்க. ஸோ அதற்கு காரணமாக இருந்தது இந்த அரசாங்கம் தானே. மணிப்பூரில் உங்களுடைய அரசாங்கம் தான் இருக்குது, மத்தியில் உங்களுடைய அரசாங்கம் தான் இருக்குது. நீங்கள் அதை எதிர்த்து ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு எங்களுடைய கிறிஸ்தவர்களை வந்துட்டு கொலை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இங்கே வரலாம்? இது ஒரு புனிதமான இடம், ஸோ நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு மாநில தலைவர் அண்ணாமலையை தடுத்து நிறுத்திட்டு அவங்களுடைய கோஷங்களை எழுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் வந்துட்டு வயலண்ட்டாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் தடுத்துட்டு அண்ணாமலை வந்துட்டு சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக அவங்க 2 பேருக்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி அது அரசாங்கத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த சண்டை கிடையாது, 2 வேறு குழுக்களுக்கு நடுவில் நடந்த சண்டை. ஸோ பழங்குடியின சமூகம், மற்றொரு சமூகம், பழங்குடியின சமூகத்தில் தான் வந்துட்டு பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. குக்கி மெய்த்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 சமூகங்களுக்கு நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையுமே வந்துட்டு இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நேற்று நடந்த பிரச்சனையே கிடையாது, 40 வருடங்களுக்கு மேலாகவே தொடர்ந்து அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ 2 குழுக்களுக்கு நடந்த பிரச்சனையில் வந்துட்டு நம்ம அரசாங்கம் மேலே பழி போட முடியாது, ஸோ இதுதான் யதார்த்தமாக நடந்தது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை அவர் சொன்னதுக்கப்புறமாவுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாலை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஒரு கட்டத்திற்கு மேலே பொறுமை இழந்த அண்ணாமலை, இது உங்கள் ஆலயமா, உங்கள் பேரில் இருக்குதா, பட்டா உங்கள் பேரில் இருக்குதா, நீங்கள் யார் என்னை மாலை போட விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணார். ஸோ அதற்கப்புறமா அவங்க வந்துட்டு பாஜக ஒழிக அப்படின்ற மாதிரி கோஷங்களையும் எழுப்பியிருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் காவல்துறையினர் வந்துட்டு அந்த எதிர்ப்பு பண்ணிட்டு இருந்தவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவர் மாலையை அணிவிச்சிட்டு போயிட்டார். இவர் போனதுக்கப்புறமா அந்த மாலையை கழட்டி வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ அதற்கப்புறமா வந்துட்டு சமூக வலைதளங்களில் அந்த மாலை அணிவிக்கிறதை தடுத்த ஒரு பர்சன் வந்துட்டு திமுகவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்துட்டு இவர் திமுகவை சேர்ந்தவர் தானா அப்படின்றத தாண்டி ஸோ அவங்க பண்ணதில் ஒரு பக்கா பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிந்தது. ஸோ வந்துட்டு ஏற்கனவே போன முறை எலெக்ஷன் நடக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு இஸ்லாமிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் வாக்கு கேட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர், ரொம்ப அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு வாக்கு கேட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில வன்முறையான சம்பவங்கள் நடந்திருந்தது, தமிழகத்தில் நடந்திருந்தது நம்ம பார்த்தோம். அதை தேர்தல் ஆணையமும் கூட வந்துட்டு கண்டித்திருந்தாங்க. நாம் வந்துட்டு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் யார் வேணாலும் எங்கே போய் வேணாலும் வாழ்வதற்கும் தொழில் செய்வதற்கும் அதற்கான அவங்களுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் கூட வந்து உரிமை இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு தேர்தலில் வாக்கு கேட்குறதுக்கும் எல்லாருக்குமான உரிமை இருக்குது. நாம் வாக்கு செலுத்துகிறோமா இல்லையா, அது நம்மளுடைய உரிமை. அதில் நாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க வாக்கு கேட்குறாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை நம்ம செய்யலாம். அதற்கான உரிமையை அரசாங்கம், அரசியல் அமைப்பு நமக்கு கொடுத்துருக்குது. ஆனால் நீ வாக்கு கேட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த இடத்துலையுமே மற்றவங்களுடைய உரிமையை நம்ம பிடுங்குற மாதிரி. ஸோ அதை வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டமும் அங்கீகரிக்கல. இதுதான் வந்து கடந்த தேர்தலில், ரொம்ப ரீசெண்டாக நடந்த தேர்தலில் இஸ்லாமிய சமூக பகுதிகளில் வாக்கு சேகரிக்க போனதை தடுத்து நிறுத்தினதில் தேர்தல் ஆணையம் கூட வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுலையும் பார்க்க முடியுது. அவர் வரக்கூடாது, அவர் மாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் யாருக்கும் கிடையாது. ஸோ ஒரு வேளை அந்த சர்ச்சை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தனியார் அமைப்புகள் இருக்கிறாங்க, ஒரு சபை இருக்குது, அந்த சபையை சேர்ந்தவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு நியாயம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்துட்டு பொதுவான ஒரு இடத்திற்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. அரசியலமைப்பு ரீதியாகவும் சரி, நம்ம அரசாங்கத்தினுடைய சட்டம் ரீதியாகவும் சரி, அது நியாயமான ஒரு விஷயம்
விஷயமும் கிடையாது. ஸோ இது ஒரு பக்கா பாலிடிக்ஸ் அப்படின்றது ஓப்பனாகவே தெரியுது. அவர் திமுககாரரா, விசிககாரரா, கம்யூனிஸ்ட்காரரா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையே கிடையாது. பாரதிய ஜனதாவிற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர் அப்படின்றது நம்மளால் ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான இனவாதத்தை பிரித்து வைத்தெல்லாம் அரசியல் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து நினச்சிக்கலாம், வந்துட்டு ஓப்பனாக நினச்சிக்கலாம், வந்துட்டு இந்த சமூகம் முழுவதுமே இவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, அந்த சமூகம் முழுவதுமே அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேர்தல் காலத்தில் வந்துட்டு அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அப்படியே எதிராக ஓட்டு போடுறாங்களா, அப்படியே ஆதரவாக ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாமே வந்துட்டு வெறித்தனமாக வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். உத்தரப்பிரதேசத்தில் நம்ம ஊரில் இருக்கிறத விட இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. 17% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாக்கையும் வாங்கி தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் கூட வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்ட ஒரு இஸ்லாமிய பெண்மணி அந்த வெற்றியை கொண்டாடும் பொழுது அந்த பெண்மணியை அவங்க உறவுகளே வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு விரட்டதும் அவங்கள வந்துட்டு மாநிலத்தினுடைய முதல்வர் கூப்பிட்டு வச்சு அவங்களோட ஒரு மீட் பண்ண விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய திட்டங்கள் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு ஆதரவாக நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட மாற்றி வாக்களிக்க செய்யும் அந்த திட்டங்கள் நம்மளுடைய வளர்ச்சி, அதை நோக்கி வாக்குகளும் மாறும். ஸோ இன்னமும் வந்துட்டு நாம் வந்து இந்த சமூக மக்கள் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மக்கள் எல்லாரும் நமக்கு அப்போஸ்டாகவும் நமக்கு ஆதரவாகவும் வாக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதும் அதை நம்பி களத்தில் இறங்குறதும் வந்துட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தாண்டா இப்படி போயிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு கேட்க தோணுது. நேற்றைய சம்பவம் ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது பெரிய லெவலில் எந்த விதமான சலனத்தையும் கிரவுண்ட் லெவலில் ஏற்படுத்தாது. ஸோ மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.